இதெல்லாம் அவங்களுக்கு எங்க இருந்து வந்ததுன்னா அந்த அம்பாள்ன்ற ஒரு சக்தியில் இருந்தது. ஆக நீங்க எந்தெந்த காரணத்தை பார்த்து குருவை நீங்க போட்டுறீங்களோ, எந்தெந்த காரணத்துக்காக நீங்க குருவை உயர்த்தி பார்க்குறீங்களோ, அந்த குணங்கள் எல்லாம் தெய்வத்தினுடைய குணம், அதெல்லாம் அம்மாவுடைய குணம். ஆக குரு அப்படின்னு ஒன்று இருக்கும் பொழுது அது தெய்வத்திலிருந்து மாறுபட்டதே இல்லை. தெய்வத்தினுடைய ரூபம், தெய்வத்தினுடைய சக்தி, அதுதான் குரு. ஏன்னா நீங்க குரு கிட்ட கொண்டாடுற மாதிரி என்னெல்லாம் குணங்கள் இருக்கோ அதெல்லாம் தெய்வத்தினுடைய குணம். அன்புன்றது தெய்வத்தினுடைய குணம், கருணைன்றது தெய்வத்தினுடைய குணம், ஞானம்ன்றது தெய்வத்தினுடைய குணம். இதெல்லாம் தான் குரு கிட்ட இருக்கு. அப்போ அந்த தெய்வம் என்ற சக்தியை தான் என்னவா வந்திருக்கு? குருவா. ஆக குரு பெருசா தெய்வம் பெருசா அப்படின்னா குருவே தான், அந்த தெய்வமே தான் என்னவா வந்திருக்கிறது? குருவா. ஆக ரெண்டுமே ஒண்ணு. ஆக அந்த குரு என்ற அந்த பக்தி உயர்ந்த பக்தி. வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒரு தெய்வத்துக்கிட்ட தப்பு பண்ணிட்டு குரு கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம். ஆனா குரு கிட்ட தப்பு பண்ணிட்டு தெய்வத்திட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். காரணம் என்னன்னா அந்த தெய்வம் தான் தன்னுடைய அந்த நிலையில் இருக்கும் பொழுது உலகம் தன்னை உணர முடியாதுன்ற காரணத்துக்காக என்னவா வந்திருக்கிறது? கருணையோடு குருவா வந்திருக்கிறது. அப்படி வந்த அந்த ரூபத்துல போய் ஒருத்தர் தப்பு பண்ணும்போது அதுக்கு மேல ஒண்ணு கிடையாது. ஏற்கனவே கருணையினுடைய அடிப்படையில் வந்திருக்கான் குருன்ற சக்தி. ஆக குருவை இன்னொன்று சரி, குருன்றவங்க வழிகாட்டுறவங்க, அவங்க தெய்வத்தினுடைய அம்சம், தெய்வத்தினுடைய ரூபம். இருந்தாலும் ஒரு குரு எதுக்காக அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி வெறும் வாழ்க்கையில வழக்கமா ஒருத்தர், நிறைய பேருக்கு என்ன பழக்கம்னா அது தெய்வத்தை நாடுறதோ இல்லை குருவை நாடுறதோ, பெரும்பாலும் கஷ்டம் வரும்பொழுது மட்டும்தான் நாடுவாங்க. குருன்றவர் வெறும் கஷ்டம் வரும்பொழுது மட்டும் போகக்கூடிய ஒரு இடமா என்ன இருக்கு? இப்பவே பிடிச்சிருக்கிற வேண்டியது குருன்ற ஒரு விஷயம். ரெண்டு வகையான பக்தர்கள் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தனக்கு கஷ்டம் வரும் பொழுது இல்லை தனக்கு ஒரு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக பக்தியா இருக்கிறது. இன்னொரு வகை தெய்வத்தினுடைய அருள் வேணும், தெய்வத்தினுடைய அன்பு வேணும்ன்றதுக்காக பக்தியா இருக்கிறது. தனக்கு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக பக்தியா இருக்கும் பொழுது அதுவும் பக்தி தான். ஆனா அந்த வாழ்க்கையில சந்தோஷம் நிரந்தரமா இருக்காது. ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில சுகம் துக்கம் எல்லாம் கலந்து கலந்து வரும். ஒருத்தர் எனக்கு பக்தி சந்தோஷத்துக்காக தான் பக்தி வேணும் அப்படின்னும் பொழுது சந்தோஷம் வரும்பொழுது பக்தியா இருப்பாங்க. அது கிடைக்கலன்னும் போது மனசு கவலைப்பட ஆரம்பிச்சு. அப்ப அங்க பக்தியா இருந்தாலும் அந்த பக்தியில அமைதி இல்லாம. ஆக பக்தி எப்படி இருக்கணும்னா சரணாகதி. அதுல குறிப்பா குரு பக்தின்றது சரணாகதி. கஷ்டம் வர்றதுக்காக மட்டும் போய் சேர்ற இடம் குருவில். வாழ்க்கைன்னா என்ன? வாழ்க்கையில ஏன் கஷ்டம் வருது? அந்த கஷ்டம் வரும்பொழுது அதை எப்படி தாங்கிக்கணும்? அந்த கஷ்டம் வரும்பொழுது அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்? பாவம் பண்ணாம இருக்கணும், எப்படி நல்லது செய்யறது, எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவங்க என்னெல்லாம் பார்க்கிறாங்களோ அத்தனை நிலைகளுக்கும் வழிகாட்டுற ஒருத்தர் தான் குருவே தவிர குருன்றது ஏதோ ஒரு பிராயச்சித்தத்துக்கான ஒரு இடம் இல்லை. கஷ்டம் வரும்பொழுது குரு கிட்ட போகலாம் அப்படின்னா, அப்ப கஷ்டம் வரும்பொழுது மட்டும்தான் நீங்க தெய்வத்து பக்கம் போறீங்க, நல்லதுக்கு போறீங்கன்னு. அந்த கஷ்டம் ஏன் வருது அப்படின்னா ஞானம் இல்லாததாலே, ஒருத்தர் செய்கிற காரியத்தாலே அதனுடைய பலன் தான் கஷ்டமாகும். ஆக குரு
முழுமையான அருள், முழுமையான பயனை அடையணும் அப்படின்னா இந்த குரு கிட்ட சரணாகதி முக்கியம். அந்த சரணாகதி பக்தி முக்கியம். கஷ்டத்துக்காக மட்டும் இல்லாம வாழ்க்கை முழுவதுக்கும் ஒரு குருன்றவர் ஒரு பிராயச்சித்தம் மட்டும் சொல்ல மாட்டார். இவனுக்கு இந்த பிரச்சனை வந்தா இதை பண்ண, இந்த பிரச்சனை வந்தா அதை பண்ண. அந்த பிரச்சனை எப்படி வராமல் இருக்கணும், அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? தினந்தோறும் பூஜை பண்ணணும், தினந்தோறும் தியானம் பண்ணணும், ஏழைகளுக்கு உதவணும், நல்லது செய்யணும், பக்தியா இருக்கணும். இப்படி எத்தனையோ வாழ்க்கை முழுக்க ஒரு மனுஷன் பல நிலைகளை பார்க்கணும். சுகம், துக்கம், கவலை, ஏமாற்றம், தேவைகள், கஷ்டம், நஷ்டம், இப்படி எத்தனையோ உணர்வுகள் இருக்கு. இத்தனை உணர்வுகள்லேயும் எப்படி ஒருத்தர் நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு பூரணமான ஒரு வழியை காட்டுற ஒரு சக்தி தான். ஆக அந்த குருன்றது ஒருத்தருக்கு கிடைக்கும் பொழுது தெய்வம்னு ஒன்று தனியா தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குருவே தான் தெய்வம். ஆக குருன்ற ஒன்று அடைஞ்சிட்டா அங்க எல்லாமே கிடைச்சுமா. குருவை அடைந்தவன் அனைத்தையும் அடைந்தவன். காரணம் அந்த குருன்ற சக்தியே அந்த தெய்வத்தினுடைய இன்னொரு ரூபம். அந்த தெய்வம்ன்றது ஒரு பெரிய சக்தி. எல்லாருக்கும் தெரியும், வீட்டுக்குள்ளே எல்லாரும் பார்க்குற மாதிரி, எல்லாரும் தாங்குற மாதிரி சின்ன சின்ன பல்பா இருக்கும். ஆனா அந்த பல்புக்கு உள்ள இருக்கிற அந்த கரண்ட் எங்கிருந்து வருது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்றேன், ஒரு பெரிய இடத்துல இருந்து வருது. அந்த பல்பை ரசிக்கலாம். ஆனா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வர சக்தியை ரசிக்க முடியுமானா முடியாது. ஏன்? அதுக்கு ஆற்றல் கூட இருக்கு. அதை பார்க்கிற சக்தி இருக்காது. ஒரு சின்ன பல்பை கண்ணு பார்க்க முடியும். ஆனா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கிற அத்தனை சக்தியும் ஒரு லைட்டா மாறினா அதை பார்க்கக்கூடிய சக்தி இருக்காதுன்னா கண்ணுக்கு கிடையாது. அதனாலதான் இந்த தெய்வம் என்ற பெரிய சக்தி இந்த உலகம் தன்னுடைய நிலையில தன்னை அடைய முடியாததற்காகத்தான் உலகத்துக்காக குரு என்று கூப்பிட்டு எடுத்தோம். ஆக குரு மேல பக்தி இருக்கும் பொழுது நமக்கு பிரியமா குரு இருக்கணும்னு நினைக்க கூடாது. குருவுக்கு பிரியமா நாம இருக்கணும். எல்லாரும் நினைக்கிறது எனக்கு பிடிச்ச மாதிரி தெய்வம் நடந்துக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி குரு நடந்துக்கணும். நமக்கு என்ன செய்யணும், எதை வேணும்னு தெரியாததால தான் வாழ்க்கையில குழப்பம், பிரச்சனை. அங்க போயும் நம்மளுடைய மனசையும் முன்னாடி வைக்கும் பொழுது அங்க பிரச்சனையும் கவலையும் அங்கேயும் தொடரும். அங்க போகும்போது குருவுக்கு பிரியமா, அங்க தெய்வம் சொல்ற மாதிரி, அங்க குரு சொல்ற மாதிரி நடக்கும் பொழுது அந்த வாழ்க்கையில அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும். ஆக வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிகாட்டுதல் தேவை. ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கும் ஒரு வழி தேவை, அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் ஒரு வழி தேவை, அந்த பிரச்சனைகள் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு வழி தேவை. இந்த வழியை காட்டுற சக்தி தான் குரு. ஆக ஒவ்வொருத்தரும் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் குருவாக பரிபூர்ணமா சரணடைங்க. உங்க பிரச்சனைக்காக குருவா இல்லாம உங்க வாழ்க்கைக்கு முழுக்க ஒரு வழியா குருவை எடுத்துட்டு நம்மளோட பரிபூர்ண அருளோட சகல லோக